அன்பு எங்கிருந்து வருகிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பு எங்கிருந்து வருகிறது? அன்பு விண்ணகத்திலிருந்து வருகிறது. அன்பு கடவுளிடத்திலிருந்து வருகிறது. ஏனென்றால் கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பே கடவுள் என்று 1 யோவான் 4:16 வாசிக்கிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோர் இதயமானது கடவுளின் உறைவிடமாக மாற்றப்படுகிறது. அந்த கடவுளுடைய உறைவிடத்தில் கடவுள் தன் அன்பை ஊற்றுகிறார். ரோமர் 5:5 வாசிக்கிறோம், கடவுள் பரிசுத்த ஆவியின் வழியாக நம்முடைய இருதயங்களில் அவர் அன்பை ஊற்றுகிறார். அப்ப ஊற்றப்பட்ட அன்புக்கு என்ன பெயர்? இறை அன்பு. நமக்குள் ஊற்றப்பட்ட பொழியப்பட்ட நம் இதயத்தை நிறைத்திருக்கிற அந்த இறை அன்பு என்ன செய்யணும்? பிறர் அன்பாக பிரசவிக்கப்படும். உங்களிடத்தில் என்னிடத்தில் ஊற்றப்பட்ட இறை அன்பு பிறர் அன்பாக பிரசவிக்கப்படுகிறது. அன்பு செயலாற்றப்படுவதற்கு என்ன அடையாளம்? லூக்கா நற்செய்தி 6:27-28 வாசிக்கிறோம், உங்கள் பகைவர்களுக்கு நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்களை யாரெல்லாம் துன்புறுத்தினார்களோ அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள், உங்களை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசை கூறுங்கள். இத்தகைய நிலைப்பாடு மனிதனுக்குள் இருக்கின்ற பொழுது தனக்குள் ஊற்றப்பட்ட இறை அன்பை பிறர் அன்பாக பிரசவித்து இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழுகிற மகனாக மகளாக கடவுளுடைய பார்வைக்கு முன்பதாக அவர்கள் மாறுகிறார்கள். அத்தகைய உன்னதமான இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இறை அன்பை செயலில் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறி கடவுளுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.